Hello everyone, Professor Academy viewers எல்லாருக்கும் ஒரு ஹாய். ஸோ இன்னைக்கு நம்மளோட லைவ் செஷன்ல நம்ம பார்க்க போறது ப்ரிவென்ஷன் வித் வேக்சின்ஸ். ஸோ வேக்சின்ஸ் அப்படின்றது இஸ் மோர் லைக் அன் ஆக்டிவ் இம்யூனைசேஷன். ஸோ அந்த வேக்சின்ஸோட ஹிஸ்ட்ரி, வேக்சின்ஸ்னா என்னது அண்ட் என்னென்ன விதவிதமான வேக்சின்ஸ் இருக்கு, அதோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது அண்ட் எது வந்துட்டு advantages or எது வந்துட்டு the better one or the old one, traditional one, இதெல்லாமே தெரிஞ்சுக்கிறது will be very important. So let's get started. First, vaccines என்னது? They are basically ஒரு மைக்ரோபோ இல்ல ஒரு பேத்தஜன் டிசீஸ் காசிங் பேத்தஜனோட வீக்கெண்ட் இல்ல ஃப்ராக்மெண்டட் ஆர் the toxin that is suspended. ஸோ இதை வந்துட்டு ஒரு டிசீஸ் ப்ரிவென்ஷனுக்கு நம்ம அட்மினிஸ்டர் பண்றாங்க. ஸோ இந்த வேக்சின்ஸ் வந்துட்டு யூஸ்வலி தேல் ஹாவ், இப்போ ஒரு டிசீஸ் காஸ் பண்ற பேத்தஜன் இருக்குன்னா ஐதர் அந்த ஹோல் பேத்தஜன் இருக்கும், அதாவது இன்ஆக்டிவேட்டட் பேத்தஜன் இருக்கும், ஆர் அந்த பேத்தஜனோட டாக்ஸின் ஆர் சம் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆர் எனி திங் தட் இஸ் பிலாங்கிங் டு தட் பேத்தஜனோட ஆன்டிஜனா இருக்கும். ஸோ இது வந்துட்டு when it is administered நம்ம பாடியில ஆக்டிவ் இம்யூனிட்டியை கன்ஃபர் பண்ணுது. ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கு அர்த்தம் என்னன்னா, நம்மளோட பாடியை ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி ஆர் ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்குற மாதிரி ஸ்டிமுலேட் பண்றத ஆக்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்டிமுலேட்டிங் தி இம்யூன் சிஸ்டம் டு கிவ் அன் இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுல முக்கியமா இன்வால்வ் ஆக போறது பி செல்ஸ். அலாங் வித் பி செல்ஸ் டி செல்ஸுமே இன்வால்வ் ஆகும். அண்ட் இந்த பி அண்ட் டி செல்ஸ் ரெண்டுமே சென்சிட்டைஸ் ஆகும்போது மெமரி செல்ஸ் அண்ட் இஃபெக்டார் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஸோ இஃபெக்டார் செல்ஸ் அந்த டைமுக்கு ஒர்க் ஆகும் அண்ட் மெமரி செல்ஸ் ஒரு ப்ரொலாங்டான ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். இந்த மெமரி செல்ஸ்னால தான் ஆஃப்டர் வேக்சினேஷன் அந்த டிசீஸ் வராம ப்ரிவென்ட் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. So in the immune or in the vaccine மூலமா we get two things. Number one, active immunity. Number two, passive immunity. அதாவது sometimes already வேற ஒரு ஹியூமன் டோனரோ இல்ல வேற ஒரு அனிமல் டோனர்ல இருந்தோ ஆன்டிபாடிஸ் லிம்போசைட்ஸை ஐசோலேட் பண்ணி ப்ரீஃபார்ம்டு ஆன்டிபாடிஸ் ஒரு லிம்போசைட்ஸை ஐசோலேட் பண்ணி அதை அட்மினிஸ்டர் பண்ணும்போது we call it passive immunity. ஸோ passive immunityக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸை அட்மினிஸ்டர் பண்றது. ஆக்டிவ் இம்யூனிட்டிக்கான அர்த்தம் நம்ம பாடியை ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறது. ஸோ ரெண்டுமே இட் கேன் பி அட்மினிஸ்டர்ட் பை இன்ஜெக்ஷன் ஆர் ஓரலி ஆர் நேசலி, மூணுமே இஸ் பாசிபிள். ஸோ தேர் ஆர் ஓரல் வேக்சின்ஸ் லைக் ஓரல் போலியோ வேக்சின், அப்புறம் நேசலா வந்துட்டு ஃபியூம்ஸ் அண்ட் இன்ஹேல் பண்ற மாதிரியான வேக்சின்ஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட் காமன் டைப் இஸ் யோர் இன்ஜெக்டிங் வேக்சின்ஸ். ஸோ சில வேக்சின்ஸ் மியூக்கோசல் லேயர் சர்ஃபேஸ்ல கூட அப்ளை பண்ணலாம். அண்ட் அது வந்து ஒரு கிரேட்டரான ஆன்டிபாடி கம்பேர்ட் டு ஆல் அதர் டைப்ஸ் கிரேட்டரான ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஸோ வாட்ஸ் த ஹிஸ்ட்ரி ஆஃப் வேக்சின்? இது எங்க ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஸ்டார்டட் வித் டூ பயனியர்ஸ், எட்வர்ட் ஜெனர் அண்ட் லூயி பாஸ்டர். ஸோ எட்வர்ட் ஜெனர் வந்துட்டு ஹீ ஸ்டார்டட் வித் த கான்செப்ட் ஆஃப் வேக்சினைசேஷன் ஆர் ஒரு ஆர்கானிசமோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷருக்கு அப்புறமா ரெண்டாவது மூணாவது எக்ஸ்போஷர்ல திருப்பி அந்த டிசீஸ் வராது அப்படின்ற கான்செப்டை ஐடென்டிஃபை பண்ணவர் எட்வர்ட் ஜெனர். அலாங் வித் தட் லூயி பாஸ்டர் அட்டென்யூவேஷன் அப்படின்ற பிரின்சிபல்ல கொண்டு வந்தாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட கான்ட்ரிபியூஷன் மூலயமா தான் ஆக்டிவ் இம்யூனைசேஷன் மூலயமா வேக்சின்ஸ் வர் ப்ரிப்பேர்ட். ஸோ தே வர் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு டூ இட். அண்ட் அவங்களுக்கு அப்புறமா எமில் வான் பென்ட்ரிக் அண்ட் ஹைடசாபுரோ கிட்டாசாட்டோ, ஜாப்பனீஸ் சயின்டிஸ்ட், இவங்க ரெண்டு பேரும் பாசிவ் இம்யூனிட்டிக்கான பிரின்சிபல்ஸ் அண்ட் அவுட்லேயர்ஸை ஃப்ரேம் பண்ணாங்க. ஸோ தீஸ் டூ சயின்டிஸ்ட் இம்யூனிட்டியை ஒரு அனிமல்ல முதல்ல எலிசிட் பண்ணிட்டு அதுல இருந்து அந்த சீரமை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இன்னொரு அனிமலுக்கு கொடுக்கும் போது அது இந்த செகண்ட் அனிமல்ல ஒரு இம்யூனிட்டி கொடுக்கும் அப்படின்ற பிரின்சிபலை கொண்டு வந்தாங்க, விச் இஸ் நத்திங் பட் த பாசிவ் இம்யூனைசேஷன். ஸோ நார்மலி நேச்சுரல் பாசிவ் இம்யூனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபீட்டஸ் மதரோட ஊம்ல இருக்கும்போது மதர் பாடியிலிருந்து மெட்டர்னல் ஐஜிஜி, அதாவது இம்யூனோகுளோபுலின் ஜி, மதரோட சர்க்குலேஷன் வந்து பிளசண்டாவை கிராஸ் பண்ணி சைல்டுக்கு பாசிவ் இம்யூனைசேஷனை கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் பாசிவ் இம்யூனைசேஷன். அண்ட் ஆஃப்டர் பர்த் பேபி பிரெஸ்ட் மில்க் மேல ஃபீட் பண்ணும்போது ஐஜிஏ மூலியமா பிரெஸ்ட் மில்க்ல இருக்கிற ஐஜிஏ மூலியமா செகண்ட் லைன் ஆஃப் பாசிவ் இம்யூனைசேஷன் இஸ் கிவன். ஸோ இதுதான் வந்துட்டு நார்மலா இருக்கிற நேச்சுரல் பாசிவ் இம்யூனைசேஷன் தட் வி கேன் சி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் பாசிவ் இம்யூனைசேஷன், அதாவது ஹார்ஸ் சீரம் யூஸ் பண்றது ஆர் எனி அதர் ஆர்கானிசமோட சீரம் பேஸ் பண்ணி passive immunization has been given. So first we'll see about active immunization.
நம்மளோட அடாப்டிவ் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது செல் மீடியேட்டட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ஹியூமரல் ரெஸ்பான்ஸ். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸை ஆக்டிவேட் பண்றது தான் ஆக்டிவ் இம்யூனைசேஷனோட மெயின் கோல். ஸோ இது வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவான இம்யூனிட்டியை கொடுக்கும் அண்ட் இம்யூனாலஜிக்கல் மெமரியும் ஸ்டோர் பண்ணும். அதாவது ஃபர்ஸ்ட் இம்யூனைசேஷன்ல அந்த பாடி எக்ஸ்போஸ் ஆகிற ஆன்டிஜென்ஸ்க்கு பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் ஆக்டிவேட் ஆகி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆக்டிவேட்டட் பி செல்ஸ் அண்ட் டி செல்ஸ் they will also form the memory cell. இந்த மெமரி செல் இம்யூனாலஜிக்கல் மெமரியை கேரி பண்ணும். அதாவது ரெண்டாவது ஆக்சுவல் அந்த பேத்தஜன் அட்டாக் பண்ணும்போது இந்த செல்ஸ் கேன் எலிசிட் அண்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இதுதான் நம்ம மெமரி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மெமரி கேன் பி ஒரு வேக்சின்க்கு ஏற்ற மாதிரி இட் கேன் பி லாங் லாஸ்டிங் ஆர் சம் மைட் நீட் பூஸ்டர்ஸ் ஆர் சம் கேன் பி ஃபார் அ லைஃப் டைம். முக்கியமா இந்த ஆக்டிவ் இம்யூனைசேஷனோட கோலே வந்துட்டு ஆன்டிஜன் ரியாக்டிவான டி செல்ஸும் பி செல்ஸும் ஸ்டிமுலேட் பண்ணி மெமரி செல்ஸை ஃபார்ம் பண்றது. வாட் இஸ் பாசிவ் இம்யூனைசேஷன்? இங்க நம்ம ப்ரீ ஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸை கொடுக்குறோம். ஆர் இன்னொரு வார்த்தையில சொல்லணும்னா ஆன்டி சீரம். இன்னொரு பாடியோட ஆர் இன்னொரு ஆர்கானிசமோட ஆன்டிபாடிஸ் வில் பி ப்ரொடியூஸ்ட் இன் ஒன் அனிமல் அண்ட் அதை வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஆர்கானிசம்க்கு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுல தி ஆன்டி ஐசோடைப் ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐஜிஇ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹார்ஸ் சீரம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஹார்ஸ் ஸ்பெசிஃபிக்கான டிட்டர்மினன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஐஜிஇ ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டாவது அந்த ஃபாரின் ஆன்டிபாடிக்கு ஏற்ற மாதிரியான ஐஜிஜி அண்ட் ஐஜிஎம் ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ பாசிவ் இம்யூனைசேஷன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை த பர்சன் இஸ் இம்யூன் டெஃபிஷியண்டா இருந்தாங்கன்னா, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கான்ஜெனிட்டல் இம்யூன் டெஃபிஷியன்சி உள்ளவங்க, இல்ல அக்வயர்ட் பி செல் டிஃபெக்ட்ஸ் உள்ளவங்க, அதாவது அக்வயர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி உள்ளவங்க, இவங்கள வேக்சினேஷன் வேலை செய்யாது. ஏன்னா வேக்சினேஷன் இஸ் அன் ஆக்டிவ் இம்யூனைசேஷன். ஸோ ஆல்ரெடி இம்யூன் காம்ப்ரமைஸ்டா இருக்கிறவங்களுக்கு வேக்சின் போட்டாலும் அவங்க பாடியில் ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஸோ இன் தட் கேஸ் பாசிவ் இம்யூனைசேஷன் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஸோ கான்ஜெனிட்டல் ஆர் அக்வயர்ட் இம்யூன் டெஃபிஷியன்சி உள்ள பீப்புளுக்கு passive immunization or preformed antibodies administer பண்ணுவாங்க. And if there is a toxin or venom exposure, normally active immunization மூலமா பாடியை ஸ்டிமுலேட் பண்ணி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறதுக்கு இட் ஆல்மோஸ்ட் டேக் மோர் தேன் 4 days, 4 to 5 days ஆகும். பட் ஒரு டாக்ஸினோ ஒரு வெனோமோ எக்ஸ்போஸ் ஆகும் போது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்னேக் பைட் ஆர் ஸ்கார்பியன் பைட், ஸோ இதெல்லாமே இட்ஸ் கோயிங் டு பி வெரி ஹார்ம்ஃபுல் அண்ட் வித்தின் 24 hours அந்த பர்சனை கில் பண்ணக்கூடியது. ஸோ இந்த டைம்ல ஆக்டிவ் இம்யூனைசேஷன் கொடுத்து நம்ம பாடி ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. த பர்சன் வில் டை சூன். ஸோ அந்த மாதிரியான இமீடியட் த்ரெட் உள்ள கண்டிஷன் டாக்ஸின்ஸ் ஆர் வெனம் எக்ஸ்போஜருக்கு டைரக்ட்லி ப்ரீஃபார்ம்ட் ஆன்டிபாடிஸ் ஆர் கிவன். ஸோ ஃபார் வெனம் ஆன்டிவெனம்ஸ் ஆர் கிவன், ஃபார் டாக்ஸின்ஸ் டாக்ஸாய்ட்ஸ் ஆர் கிவன். அண்ட் ஒருவேளை இந்த ஆன்டிபாடி ப்ரொடக்ஷன் டைமை விட பேத்தஜன் எக்ஸ்போஷரோட ஸ்ட்ரென்த் ஆர் அந்த டெத் காசிங் பேத்தஜனோட எஃபெக்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னா, ஈவன் இன் தட் கேஸ் வி கோ ஃபார் பாசிவ் இம்யூனைசேஷன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரியோ காலரே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, விப்ரியோ காலரே வித்தின் 24 hours ஒரு பர்சனை சாவடிச்சிடும் due to toxic shock syndrome. But அதுக்கு vaccination will not work. Previously it might work, ஆனா அந்த டைம்ல it is not going to be useful. So இதுக்குமே we can go for passive immunization. அடுத்து anti serum. Just as I told you, poisonous ஆன snake bites or insect bitesக்கு anti serum is the best choice. So there's something called as herd immunity. Herd immunity na enna appdin pathina, or entire population ku vaccination கொடுக்கும் போது or vaccine administer பண்ணும்போது ஒரு small population, like for example ஒரு 100 people இருக்கிற ஒரு populationல probably 4 or 5 people மட்டும் அந்த vaccinationக்கான ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க. There will be a poor response. அதாவது அவங்கள அந்த immunity trigger இல்லாம போயிடும். ஸோ அவங்களுக்கு அந்த வேக்சினேஷனால வர ப்ரொடெக்ஷன் இல்லாம போயிடும். பட் அந்த புவர் ரெஸ்பான்ஸ் உள்ள பீப்புள் ஒரு இன்ஃபெக்டட் இண்டிவிஜுவலோட கான்டாக்ட் வரதும் இல்ல அவங்களுக்கு அந்த டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி. ஏன்னா தி என்டையர் பாப்புலேஷன் இஸ் வேக்சினேட்டட். அதுல ஒரு 4-5 பேர் தான் நாட் வேக்சினேட்டட். அப்போ சின்ஸ் தி என்டையர் பாப்புலேஷன் இஸ் வேக்சினேட்டட், அவங்களுக்கு யாருக்கும் அந்த டிசீஸ் வராது. ஸோ அவங்களுக்கு யாருக்கும் அந்த டிசீஸ் வராததுனால இந்த 4 பேருக்கோட எக்ஸ்போஜர் இஸ் கோயிங் டு பி எக்ஸ்ட்ரீம்லி லோ. ஸோ ஈவன் வேக்சினேஷன் இல்லைனாலும் இந்த பர்சனுக்கு அந்த 4 or 5 பீப்புளுக்கு அந்த டிசீஸ் வராம இருக்கும். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் ஹர்ட் இம்யூனிட்டி. சின்ஸ் தி என்டையர் பாப்புலேஷன் இஸ் இம்யூனைஸ்ட், ஒரு 4-5 பேர் இம்யூனைசேஷன் இல்லைனாலும் தே வில் பி சேஃப். ஸோ இந்த கான்செப்ட் யூ கேன் ரொம்ப பெரிய பாப்புலேஷன்ல ஹர்ட் இம்யூனிட்டி கேன் பி சீன். So what are the types of vaccines? என்னென்ன விதமான vaccines இருக்கு? So we have traditional vaccines, next gen vaccines and the third gen vaccines. So first the traditional vaccines ன்னு பாத்தீங்கன்னா the first two,
attenuated live attenuated vaccines and killed vaccines. இதுதான் வந்துட்டு first traditional vaccines கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின் தான் முதல்ல எட்வர்ட் ஜெனர் அண்ட் லூயி பாஸ்டர் யூஸ் பண்ண வேக்சின்ஸ். ஸோ அட்டென்யூவேஷன் அப்படின்னா இட்ஸ் அ ஃபெனாமினன் வேர் ஒரு டிசீஸ்டு பேத்தஜன் ஒரு டிசீஸ் காஸ் பண்ற ஒரு பேத்தஜனை அதோட பேத்தஜெனசிட்டி போற மாதிரி அதோட எபிலிட்டி டு காஸ் டிசீஸ் போகிற மாதிரி அதை வந்துட்டு வீக்கன் பண்ணி ஒரு டிசேபிள் பண்றதை தான் அட்டென்யூவேஷன் சொல்றோம். அதாவது when it is grown for a long time ப்ரொலாங்டான கல்ச்சர்ஸ் பண்ணும்போது ஆர் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஒரு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்ல அதை வந்துட்டு கல்ச்சர் பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு அதை அப்படியே கல்ச்சர் பண்ணிட்டே இருந்தோம். லைக் ஓல்ட் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இந்த ஓல்ட் கல்ச்சர்ஸ்ல உள்ள பேத்தஜன்ஸ் அதோட பேத்தஜெனிசிட்டியை லூஸ் பண்ணிடும். அதாவது அதால டிசீஸ் காஸ் பண்ண முடியாது, பட் ஸ்டில் அதால ரெப்ளிகேட் பண்ண முடியும். இட் வில் பி ஸ்டில் வயபிள். அது பேத்தஜெனிசிட்டி இல்லைனாலும் இம்யூனோஜெனட்டிக்கா மாறிடும். அதாவது they will not cause the disease, ஆனா அந்த டிசீஸ்க்கான இம்யூன் ரெஸ்பான்ஸ் பாடியில ட்ரிகர் பண்ணும். அதுக்கு பேர் தான் லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின்ஸ். ஸோ இந்த வேக்சின்ல யூ வில் ஹேவ் த பாக்டீரியா, த லைவ் பாக்டீரியா. பட் இந்த லைவ் பாக்டீரியா எல்லாமே ஓல்ட் கல்ச்சர்ஸா இருக்கும், இல்லைன்னா அட்டென்யூவேட்டடா இருக்கும். ஸோ முதல்ல எட்வர்ட் ஜெனர் யூஸ் பண்ண வேக்சீனியா வைரஸ். நான் இந்த வேக்சீனியா வைரஸ் வேக்சின் had cowpox inoculation. cowpox அதாவது அட்டென்யூவேட்டட் cowpox அவர் யூஸ் பண்ணாரு. ஸோ இந்த அட்டென்யூவேட்டட் cowpoxனால ஹியூமன் பீயிங்ஸ்ல ஸ்மால் பாக்ஸ்க்கு எதிர்க்கான ஒரு இம்யூனிட்டி பவர் அந்த ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்துச்சு. ஸோ தட் வாஸ் த வெரி ஃபர்ஸ்ட் வேக்சின். அண்ட் நவ் நம்ம கரண்ட்ல யூஸ் பண்ற பிசிஜி வேக்சின், பிறந்த குழந்தைக்கு கொடுக்குற ஃபர்ஸ்ட் வேக்சின் இஸ் த பிசிஜி வேக்சின். நான் இந்த பிசிஜி மைக்கோபாக்டீரியம் போவிஸ் ஒரு இன்க்ரீசிங் கான்சென்ட்ரேஷன் ஆஃப் பைல்ல வந்துட்டு ரொம்ப நாள் கல்ச்சர் பண்ணுவாங்க. அண்ட் ஆஃப்டர் செவரல் கல்ச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் மோர் தென் 100 கல்ச்சர்ஸ்க்கு அப்புறமா அந்த பாக்டீரியா, அந்த லைஃப் பாக்டீரியா இஸ் இன்ஜெக்டட் ஆஸ் அ வேக்சின். ஸோ இதுல இந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் கிவ் அ லைஃப் டைம் ப்ரொடெக்ஷன். சில வேக்சின்ஸ்க்கு மட்டும்தான் ஒரு பூஸ்டர் டோஸோ இல்லை செகண்ட் ஆர் தேர்ட் டோஸோ தேவைப்படும். பட் இன் மோஸ்ட் கேசஸ் ஒரு சிங்கிள் டோஸ் ஆஃப் லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின் இஸ் வெரி மச் இனஃப். ஸோ ஒரு லைஃப் டைமான ப்ரொலாங்ட் வேக்சின் ஆர் இம்யூனைசேஷனை கொடுக்கும். ரெண்டாவது இட் வில் கிவ் அ ஹை இம்யூனிட்டி. அதாவது அந்த இம்யூனைசேஷன் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி பவர்ஃபுல். பட் அது டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் இஸ் டிஃபிகல்ட். ஏன்னா நம்ம யூஸ் பண்றது லைவ் பாக்டீரியா. ஸோ ப்ராப்பரான ஸ்டோரேஜ் கண்ட்ரோல், அதாவது அந்த கரெக்டான டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்றது, அப்புறம் அவுட் சைட் லேப்ல ரொம்ப நேரம் வைக்க முடியாது. ஸோ அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அண்ட் ரெண்டாவது சின்ஸ் இட்ஸ் அ லைவ் பாக்டீரியா, வெரி மைன்யூட் சான்சஸ்ல இந்த லைவ் பாக்டீரியா திருப்பி ரீஜுவினேட் ஆகி திருப்பி அதோட பேத்தோஜெனிசிட்டியை ரீகெயின் பண்ணி டிசீஸ் காஸ் பண்ற சான்ஸுமே இருக்கு. தோ இட் இஸ் ரேர், இட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இதுதான் லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சினோட முக்கியமான டிஸ்அட்வான்டேஜஸ். Another example is that oral polio virus, oral polio vaccine, the Sabin vaccine we use. Now, அதுவுமே வந்துட்டு it is a live attenuated vaccine. அடுத்து inactivated or killed vaccine. ஸோ ஹீட் மூலியமாவோ இல்லை கெமிக்கல்ஸ் மூலியவோ அந்த பேத்தஜனை கில் பண்ணிடுவோம். பட் நார்மலி அந்த செல் வில் டை, ஆனால் அதில் உள்ள இருக்கிற ஆன்டிஜென்ஸோ அந்த டிஎன்ஏவோ வில் பி ஸ்டில் வயபிள். ஸோ இது வந்துட்டு ரெப்ளிகேட் பண்ண முடியாது, அதாவது தேர் டெட், அதால ரெப்ளிகேட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை இன்டியூஸ் பண்ண முடியும். ஸோ கில்லிங் பண்ணும்போது ஆன்டிஜனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு ஆன்டிஜனோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் மை டிஸ்டார்ட். ஸோ கில்டு வேக்சின், அதாவது ஹீட் கில்டு பதிலாக கெமிக்கலி அதை இன்ஆக்டிவேட் பண்றது வில் கிவ் அ மோர் எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ். ஸோ அதுக்கான கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் த சாக் போலியோ வேக்சின். சாக் போலியோ வேக்சின் வந்துட்டு இந்த போலியோ வைரஸை ஃபார்மால்டிஹைட்ல இன்ஆக்டிவேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இட்ஸ் grown in formaldehyde to inactivated. ஸோ இந்த inactivated வந்துட்டு they will not be able to regain or rejuvenate ஆகாது. ஸோ அந்த லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின்ல இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் ஓவர் கம் பண்ணலாம். அதாவது அது திருப்பி பேத்தஜெனிக்கா மாறாது. ஸோ டிசீஸ் வர சான்சஸ் சுத்தமா கிடையாது. டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஸ்டோரேஜ் இஸ் ஆல்சோ ஈஸி, ஏன்னா அது எல்லாமே ஆல்ரெடி கில்டு பேத்தஜன். பட் அந்த டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இட் டஸ் நாட் கிவ் அ லைஃப் டைம் immunization, booster doses, 1 or 2 continuous doses திருப்பி கொடுத்துட்டே இருக்கணும். செகண்ட் டோஸ், தேர்ட் டோஸ் ஆர் பூஸ்டர் டோஸ் கொடுத்துட்டே இருக்கணும். இந்த effect on the immune response will be not as strong as a live attenuated vaccine. ஒரு லைவ் அட்டென்யூவேட்டட் வேக்சின் கொடுக்குற அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு இம்யூனிட்டி கில்டு வேக்சின் தராது. பட் ஸ்டில் இட் இஸ் a very useful vaccine. The third type would be subunit vaccine.
சப்யூனிட் வேக்சின்ல நம்ம என்டையர் பேத்தஜனை யூஸ் பண்ண மாட்டோம். பட் அந்த பேத்தஜன்ல ஸ்பெசிஃபிக்கான மேக்ரோ மாலிக்யூல்ஸ். ஸோ இட் கேன் பி ஜஸ்ட் த எக்ஸோடாக்சின், இன்ஆக்டிவேட்டடான எக்ஸோடாக்சின், இல்லைன்னா அந்த கேப்சூல்ல இருக்கிற பாலிசாக்கரைட், இல்லைன்னா சர்ஃபேஸ்ல இருக்கிற கிளைகோப்ரோட்டீன் ஆர் எனி ரீகாம்பினன்ட் புரோட்டீன் ஆன்டிஜனை மட்டும் வேக்சினா யூஸ் பண்ணுவோம். ஸோ த மெயின் அட்வான்டேஜ் ஹியர் இஸ் அந்த பாக்டீரியா நம்ம என்டையர் பேத்தஜனை யூஸ் பண்ணல. ஸோ தேர்ஸ் நோ சான்ஸ் ஆஃப் திருப்பி அதை டிசீஸ் காஸ் பண்ற சான்ஸ் சுத்தமா இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் டிப்தீரியா அண்ட் டெட்டானஸ் டாக்ஸாய்ட்ஸ். ஸோ டிப்தீரியா டெட்டானஸ் ரெண்டுமே எக்ஸோடாக்சின் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு பாக்டீரியா. ஸோ இந்த பாக்டீரியால இருந்து இந்த எக்ஸோடாக்சின் இஸ் பியூரிஃபைட் அண்ட் அதை ஃபார்மால்டிஹைட்ல இன்ஆக்டிவேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டாக்ஸினை இன்ஆக்டிவேட் பண்ணா வி கால் இட் அ டாக்ஸாய்ட். ஸோ டிப்தீரியா டாக்ஸைட் அண்ட் டெட்டானஸ் டாக்ஸைட் நார்மலாக ஏதாவது அடிப்பட்டா ஃபர்ஸ்ட் டிடி கொடுப்பாங்களே, டிடி இன்ஜெக்ஷன் இஸ் நத்திங் பட் டெட்டானஸ் டாக்ஸாய்ட். ரெண்டாவது எக்ஸாம்பிள் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியாக்கு கொடுக்குற வேக்சின். Now this has PCV13, அதாவது கேப்சுலர் பாலிசாக்கரைட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஆன்டிஜெனிக் ரெஸ்பான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அட் த சேம் டைம் தேர் வில் பி நோ எனி டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ டிரான்ஸ்போர்ட் இது எல்லாமே சேஃபா இருக்கும். ஹவெவர் ஸ்ட்ராங்கான எலிசிட்டான ரெஸ்பான்ஸை பார்க்க முடியாது. The next gen vaccination சொல்றது தான் recombinant vector vaccines. So this is more advantageous compared to live attenuated and killed vaccine. So live attenuated vaccine எல்லா advantagesம் இந்த recombinant vector vaccineல இருக்கும் and அந்த disadvantage ஓவர் கம் பண்ற மாதிரியான ஒரு வேக்சின். ஸோ இங்க நம்ம பேத்தஜனும் யூஸ் பண்ண போறது இல்ல, லைவ் பாக்டீரியாவும் யூஸ் பண்ண போறது இல்ல, இல்ல அதோட பாலிசாக்கரைடும் யூஸ் பண்ண போறது இல்ல. அதோட முக்கியமான ஆன்டிஜனோட ஜீன் மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். ஸோ த ஜீன் ஆஃப் த மெயின் ஆன்டிஜன், எந்த ஆன்டிஜனுக்கு நம்ம அகேன்ஸ்டா ஆன்டிபாடிஸ் ப்ரொடியூஸ் பண்ணணுமோ அந்த ஆன்டிஜனோட ஜீன் மட்டும் இஸ் ஐசோலேட்டட் அண்ட் இதை ஒரு அட்டென்யூட்டட் வைரஸ்லயோ ஒரு பாக்டீரியாலயோ நம்ம ஆட் பண்ண போறோம். ஸோ இங்க தி அட்டென்யூட்டட் வைரஸ் அண்ட் பாக்டீரியா இஸ் ஜஸ்ட் கோயிங் டு பி அ வெக்டார். அது ஒரு வெக்டாரா தான் வேலை செய்ய போகுது. ஸோ அது ஹோஸ்ட் பாடியில ரெப்ளிகேட் பண்ணும் பட் இட் நாட் காஸ் எனி டிசீஸ். ஏன்னா அதை நம்ம வெறும் இட்ஸ் கம்ப்ளீட்லி எம்டி, இது ஒரு வெஹிக்கிள் மாதிரி. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி கம்ப்ளீட்லி எம்டி. அதனால நோ சான்ஸ் ஆஃப் விருலன்ஸ் எதுவுமே இருக்காது. பாடியில ரெப்ளிகேட் பண்ணும் அண்ட் உள்ள இருக்கிற ஜீன் ப்ராடக்ட் எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், லைஃப் டைம் ப்ரொலாங்டான இம்யூனைசேஷன் கொடுக்கலாம், ஸ்ட்ராங் இம்யூனைசேஷன் கொடுக்கலாம் பிகாஸ் இட் இஸ் அன் அட்டென்யூவேட்டட் வெக்டார் அண்ட் இந்த திருப்பி அது டிசீஸ் காஸ் பண்ற சான்சஸ் இருக்காது அண்ட் இதோட ப்ரொடக்ஷனுமே வில் பி காஸ்ட் எஃபிஷியன்ட். அதோட டிரான்ஸ்போர்ட் ஸ்டோரேஜ் will also be better. So this all advantages தான் வந்துட்டு நம்ம recombinant vector vaccine பார்க்க முடியும். So கோவிட் வேக்சின்ஸ்ல ஃபர்ஸ்ட் முதல்ல ஐடென்டிஃபை பண்ண வேக்சின்ஸ் were the recombinant ones. The Sputnik, Pfizer அவங்க ஐடென்டிஃபை பண்ண வேக்சின்ஸ் are all were recombinant vector vaccines. அடுத்து டிஎன்ஏ வேக்சின். நான் டிஎன்ஏ வேக்சின் வந்துட்டு இங்க ஈவன் மோர் பெட்டர், நம்ம பிளாஸ்மட் டிஎன்ஏ மட்டும் தான் இன்ஜெக்ட் பண்ண போறோம். ஸோ இந்த பிளாஸ்மட் டிஎன்ஏல நம்மளோட கீ ஆன்டிஜன் புரோட்டீன் அதோட டிஎன்ஏ சீக்வன்ஸ் will be incorporated அண்ட் இதை டைரக்டா மசில் ஹோஸ்டோட, அதாவது ஹியூமன் பீயிங்ஸோட மசில்ஸ்க்கு டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னா, so here you can see the plasmid DNA நம்மளுக்கு தேவையான key antigens. ஸோ இதை இன்ஜெக்ட் பண்ணும்போது டைரக்டா மசில்ஸ் இன்ட்ராமஸ்குலர் இன்ஜெக்ஷன் மூலியமா கொடுக்கும்போது மயோசைட்ஸ்ல அது இட் வில் கோ அண்ட் இன்கார்பரேட் இன்டு த ஹோஸ்ட் செல். ஹோஸ்ட் செல்லோட இன்கார்பரேட் ஆயிடுச்சுன்னா அந்த கீ ஆன்டிஜன் நம்ம இன்டியூஸ் பண்ண பேத்தஜனோட ஆன்டிஜன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிக்கும். நான் அந்த ஆன்டிஜன் என்ன பண்ணும், சின்ஸ் இட்ஸ் அ ஃபாரின் ஆன்டிஜன் நம்ம பாடியில இருக்கிற இம்யூன் ரெஸ்பான்ஸ் ட்ரிகர் ஆகும். ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ், மயோசைட்ஸ் கிட்ட இருக்கிற ஆன்டிஜன் பிரசன்டிங் செல்ஸ் டி செல்ஸை ஆக்டிவேட் பண்ணும். ஸோ யூல் ஹாவ் அ செல்லுலார் இம்யூன் ரெஸ்பான்ஸ் அண்ட் இந்த ஆன்டிஜன், இந்த ஃபாரின் ஆன்டிஜன் பி செல்ஸ் ரெகக்னைஸ் பண்ணும்போது ஒரு ஹியூமோரல் இம்யூன் ரெஸ்பான்ஸ், அதாவது ஆன்டிபாடி செக்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த டைம் ஒரு ஆக்டிவ் செக்ரேஷனும் இருக்கும், ஆக்டிவேட்டட் இருக்கும் அண்ட் மெமரி செல்ஸ் ஃபார்மேஷனும் இருக்கும். ஸோ டிஎன்ஏ வேக்சின்ஸ் ஆர் மோர் சேஃப், எந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜும் இருக்காது அண்ட் இட் இஸ் மோர் எஃபெக்டிவ் அண்ட் இதோட ரெஸ்பான்ஸ்மே வந்து வில் பி மோர் பெட்டர். ஸோ ஒன்று நம்ம இன்ஜெக்ட் பண்ற இந்த ஃபாரின் டிஎன்ஏ சம்டைம்ஸ் அது ஹியூமன் டிஎன்ஏக்குள்ள இன்கார்பரேட் ஆயிடும், பட் இன் சம் கேசஸ் அது எபிசோமல் டிஎன்ஏவா செல்ஸ்குள்ள இன்டகிரேட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இட் கேன் ஆல்சோ ப்ரொடியூஸ் த இம்யூனிட்டி ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம். அடுத்து கான்ஜுகேட்டட் வேக்சின்ஸ். நான் கான்ஜுகேட்டட் வேக்சின் அப்படின்றது நார்மலி சில வேக்சின், நான் லைவ் வேக்சின்ஸ், இப்போ நம்ம சப்யூனிட் வேக்சின்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, சப்யூனிட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ற பாலிசாக்கரைடோ இல்ல புரோட்டீனோ ரொம்ப வீக்கா இருக்கு, தேவையான அளவுக்கு அடாப்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்கல அப்படின்னா
Other we have to conjugate with something else. So normally there's a, like for example ஒரு லிப்பிடோ இல்ல பாலிசாக்கரைடோ எடுக்கிறோம், பட் இட்ஸ் நாட் ஸ்ட்ராங் எனஃப், ஒரு ஸ்ட்ராங்கா அது இல்ல, ஸ்ட்ராங்கான ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸை தரல அப்படின்னா அதோட ஒரு இம்யூனோஜெனிக் புரோட்டீனை ஃபியூஸ் பண்ணுவோம். So this is called as a conjugated vaccine. அப்போ ஒரு வீக்கான வேக்சின் it makes it more stronger and ஸ்ட்ராங்கான இம்யூன் ரெஸ்பான்ஸ் கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். In some cases extraneous proteins, அதாவது multivalent proteins add பண்ணும், so that and the immunity will be heightened. So here you can see, now this is a polysaccharide coat. Now இது weak-ஆ இருந்துச்சு அப்படின்னா it will be added with the toxoid. So toxoid வந்துட்டு will give the immunogenicity increase பண்ணும், because in the molecule is becoming complex. Antigen molecule complex ஆச்சுன்னா the more complex, the more immune response will be given. So in the toxoid plus polysaccharide coat in the conjugated vaccine ஒரு heightened response ஒரு elevated response கொடுக்கும். And the last one, or in the conjugated vaccine or subtype, the multivalent vaccine. So multivalent vaccine was almost same like conjugated vaccine. இங்க ஒரே ஆர்கானிசம்க்கு இப்போ நிறைய ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு and எல்லா ஸ்ட்ரெயின்ஸுமே டிசீஸ் காஸ் பண்ணுதுன்னா all strains are administered together. So for a good example, MCV4 vaccine, நான் இது வந்து குழந்தைகளை மெனஞ்சைட்டிஸ் வராம இருக்கிறதுக்காக கொடுக்குற வேக்சின். ஸோ இந்த MCV4 வேக்சின்ல Neisseria meningitis order 6 serotype strains இருக்கும், A, B, C, W, X and Y. Now in the 6 strain are highly pathogenic worldwide. meningitis cause பண்றதுக்கான முக்கியமான ஒரு ரீசனா இருக்கு. So all this put together and இதோட சேர்த்து diphtheria toxoid protein will be added. So இந்த ஒரு particular vaccine ஒண்ணு இல்ல 6 strainக்கு against-ஆன vaccine immunization கொடுக்கும், and it is immunogenically strong. ஏன்னா நம்ம diphtheria toxoid add பண்றோம். So this is called as a multivalent vaccine. So meningococcal diseases, this is a very useful, MCV4 vaccine is very useful for that. Okay, so these are the types of vaccines and the advantages, disadvantages பார்த்திருக்கோம். So based on this ஒரு questions நம்ம discuss பண்ணலாம். First, a researcher develops a new vaccine by inserting an antigen gene from a virulent vaccine into a replication competent but non-pathogenic viral genome. Which type of vaccine has been created? இங்க ஒரு ரிசர்ச்சர் ஒரு நியூ வேக்சின் ஐடென்டிஃபை பண்றாரு, ஒரு ஆன்டிஜென் ஜீனை, விருலண்ட் வைரஸ்ல இருந்து ஒரு ஆன்டிஜென் ஜீனை ஒரு ரெப்ளிகேஷன் காம்படென்ட் ஆனா நான் பேத்தஜெனிக் வைரல் ஜீனோம்ல ஆட் பண்றாரு. ஸோ வாட் இஸ் த வேக்சின் தட் ஹஸ் பின் கிரியேட்டட்? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, ரீகாமினன்ட் வெக்டார் வேக்சின். அதாவது ஒரு ஜீனை எடுத்து நம்ம இன்னொரு வைரல் நான் பேத்தஜெனிக் வைரஸ் ஆட் பண்றோம்னா இட் இஸ் நத்திங் பட் ரீகாமினன்ட் வெக்டார் வேக்சின். அதுவே ஒரு பிளாஸ்மிட்ல நம்ம இன்கார்பரேட் பண்ணா then that will come under DNA vaccine. Next question, a vaccine candidate fails to induce T helper cell activation despite repeated administration of purified polysaccharides. What is the most effective strategy to overcome this limitation? So இங்க ஒரு வேக்சின் கொடுக்குறாங்க, பட் அது T helper cells ஆக்டிவேட் பண்ண மாட்டேங்குது, அதாவது ஒரு வீக்கர் ரெஸ்பான்ஸ். So it's all purified polysaccharide. இதை வந்துட்டு to make it better நம்ம என்ன பண்ணணும்? So the options are use of a live attenuated strain, heat inactivation and reformulation, codon optimization of polysaccharide gene, conjugation of polysaccharides to a protein carrier. So I think you will know the answer. The correct answer option D, conjugation of polysaccharides to a protein carrier. So ஒரு வீக்கான ரெஸ்பான்ஸ் வருதுன்னா அது ஒரு இம்யூனோஜெனிக் புரோட்டீனோட ஒரு கேரியர் புரோட்டீனோட நம்ம ஆட் பண்ணும்போது or அதை ஃபியூஸ் பண்ணும்போது அதோட effectiveness increase ஆகும். And the last question, a newborn is found to have low levels of circulating IgG but has not received any vaccines yet. Which form of immunity is most likely providing protection to this infant? ஒரு பிறந்த குழந்தை circulating IgG ரொம்ப கம்மியா இருக்கு, vaccines எதுவுமே கொடுக்கல, but still அந்த childக்கு some sort of a protection is there. எதனால அந்த குழந்தைக்கு or what form of protection is seen in this child? So இதுக்கான ஆன்சர்ஸை நீங்க chat boxல தெரிவிக்கலாம். So I hope in ஒரு particular topic would have been useful for you. கண்டிப்பா மறக்காம இந்த டாபிக்கை நல்லா தரவா படிச்சுக்கோங்க, and exam point of viewல this will be very useful. Thank you all and have a nice day.